மொச்சப்பயிறு கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு செய்யலாமா? இந்த 3 காம்பினேஷன் சேர்ந்தாலே அட்டகாசமா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. மொச்சப்பயிறு எடுத்துட்டு லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 4, 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு வெந்தயம் நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, உப்பு சேர்த்து வதக்கிட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்திருக்கிறேன் நானு. நீங்க வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள்னு கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா சுருள சுருள வதக்கி விட்டுட்டு புளியை கரைச்சி ஊத்தி அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடும். இதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பயர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி நல்லா வந்ததுக்கு அப்புறமா கருவாடு கடைசியா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நான் நீங்க நகர கருவாடு தான் சேர்த்துக்கிறேன். அதுவும் ஒரு கொதிச்சுச்சுனாவே சூப்பரா ரெடி ஆயிடும். கடைசியா கொத்தமல்லி தலை தூவி அப்படியே சூப் பண்ணோம்னா அமிர்தமா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.